கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? Hi young purple flowers, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved author Anada பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம JQDFF எஸ் when a dangerous mafia lord fell in love with your part 25 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 24 வரையும் பார்க்காத நியூ வியூவர்ஸ் போய் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அதர் வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் லைக் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க ஆர்மிஸ். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் அண்ட் அபவுட் தி சைக்கோசோட்டிக் அப்சஷன் VODFF கேட்டிருந்தீங்க. அதுதான் நெக்ஸ்ட்டு வரும். ஷோராக அதுதான் நான் போடுவேன். ஓகேங்களா? அண்ட் இந்த பார்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த சைக்கோசோட்டிக் அப்சஷனுடைய 3 பார்ட் வந்து லாங் டியூரேஷனில் போகிற பிளானில் இருக்கேன். கண்டிப்பாக வரும் அதுவும். சரிங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணால் தான் வீடியோஸே வரும், இல்லைனா நமக்கு கஷ்டம். நானும் வெயிட் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுற நிலமையில் இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி கேட்குற நிலமையில தான் இருக்கீங்க. நம்ம எல்லோரும் ஒரே ஸ்டேஜில் தான் உட்காந்துட்ருக்கோம். நான் ஷோராக ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக போடுறதுக்கு. என்னோடய பிஸி ஷெடியூல்ஸில் பேஷனேட்டாக அதை நான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் மை பேஷன் அண்ட் ஃபார் யூ ஆல். ஸோ எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்மிஸ். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் நியூ வீடியோஸ் நிறைய ஸ்டோரிஸோடு நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். லிஸ்ட்டு பெருசாக போகும். ஒன் ஷாட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் தட் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட VFF பற்றி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே JKFF தான் மோஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க. நான் திங்க் பண்ண ஒரு வேளை VODFF யாருக்கும் பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு க்ரேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரியை எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிக்கக்கூடாதுன்னு அதில் ரொம்பவே காஷியஸாக இருக்கனால எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல அந்த ஸ்டோரியை கரெக்டாக போடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரிங்களா? இதுக்கு மேலே உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். கண்டிப்பாக VODFF வந்துடும். அண்ட் அபவுட் தி ஹாரர் ஒன் ஷாட் எஸ் அதை பற்றி நான் ரிவீல் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன் இன்னும் போடலன்னா நான் சைக்கோசோட்டிக் அப்சஷன் முடிச்சுட்டு அந்த ஹாரர் ஒன் ஷாட் போடுறேன். ஓகேங்களா? இடையிலே போட்டு உங்களுக்கு அது ரெண்டுத்துக்குமே வந்து கேட்டு ரொம்ப டைம் எடுத்துன்னா அதில் இருக்கிற அந்த சுவாரஸ்யம் போயிடும். எஸ் யூ கைஸ் ஆர் ரைட். நீங்கள் சொன்னது கரெக்டாக ஃபீட்பேக்கில் ரெகுலராக போட்டால் தான் அந்த சுவாரஸ்யம் இருக்கும். நிறைய வியூவர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். எஸ் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே கரெக்ட் தான். பட் என்னோடய ஒர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால தான் என்னால் போட முடியல. பட் உங்களோட ஃபீட்பேக்ஸை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆர்மிஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. எனக்கு நான் போகிற எஃப்எஃப்க்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற கமெண்ட் தான் நான் வந்துட்டு அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் யுவர் கமெண்ட்ஸ் அதுதான் வந்து என்னை சேரப் பண்ணுறதா பூஸ்டப் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய சேனல் இதை நான் வந்து ஒரே ஆளாக மெயின்டைன் பண்ணுறேன். ஆக்சுவலி பேசி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணி அப்லோட் பண்ணி இது எல்லாமே ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ தட் எனக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அந்த ஒர்க்கு. அதை வந்து நான் இவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு பேஷன் இருக்குது. ரைட்டிங் ஸ்டோரி, நரேட்டிங் ஸ்டோரி இஸ் மை பேஷன். அண்ட் தென் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன், ப்ரைமரி ரீசனாக இருக்கிறது நீங்கள் எல்லாருமே தான். யூ ஆல் பீப்புள் நீங்கள் என்னுடைய ஃபேவரட் அண்ட் என்னுடைய மோட்டிவேஷன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி நான் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேனா அதை பற்றி ஏதாவது பேசுங்களேன். கேட்போம் கமெண்ட் செக்ஷனில். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை விட்டு ரொம்ப நேரம் பேசுகிறோம் எனக்கே தெரியுது. இன்னொரு சுற்றி சொல்லிட்டு போயிடுறா மிஸ். நீங்கள் கேட்ட ஒன் ஷாட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் போடலைன்னா அது கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால தான். உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன். டோன்ட் வெரி. போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அகெயின் இன்னொரு தடவை சொல்கிறேன், இட்ஸ் 21+ கண்டென்ட்டியா. இட்ஸ் நாட் ஃபார் அந்த மாதிரி ஸ்மட்டுக்காகவோ அதுக்காக கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மாஃபியா ஸ்டைல் அப்படிங்கிறனால சொல்கிறேன். இந்த பாட்டில் அந்த மாதிரி 21+ இருக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ஸ்டோரிக்கு இதுக்கப்புறமே JKODFFல இதுக்கப்புறமே 21+ கண்டென்ட் அந்த வார்னிங் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நிறைய விஷயம் அதுக்காக. சரிங்களா? அண்ட் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க வயன் சர்மா. இதுக்கப்புறம் சர்மா இல்லைல்ல, வயன் வந்துட்டு இதுக்கப்புறம் போல்டாக இருப்பாங்களா? அவங்க வந்து டவுன் ஆகிட்டாங்க, லைக் ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து ஸ்டோரி பார்த்துட்டு எல்லாருமே வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியுது, நான் ரெகுலராக போட்டால் உங்களுக்கு அந்த இது இருந்திருக்காது. பட் என்னோடய டைம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால தான் போட முடியல. இதுக்கப்புறம் உங்களோட சுவாரஸ்யம் அப்படி இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஆத்தர் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் மை பர்பிள் ஃப்ளார்ஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு பண்ண வேண்டியது 2 விஷயந்தான். ஒன்று சப்ஸ்கிரைப் அண்ட் வியூ பார்க்குறது எல்லாமே அதிலே வந்துடும். தென் கமெண்ட். இந்த 2 விஷயம் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம். அதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷவுட் அவுட் அண்ட் தி ரீகேப் ஆஃப் தி ப்ரீவியஸ் பார்ட் அது 2மே பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். அண்ட் நீங்கள் எல்லாருமே இதை கேட்கும் போது தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டு கொஞ்ச நேரம் கண்மூடி கேளுங்களேன், நல்லாயிருக்கும். சரிங்களா? ரொம்ப வளவலன்னு பேசிட்டோம். வாங்க ஆர்மிஸ், கற்றுக்குள்ளே போகலாமா? வாங்க நம்ம கற்றுக்குள்ளே போகலாம்.
போன பார்ட் 24ல் வயன் ஷர்மாவோட உண்மையான பொண்ணே இல்லை, அடாப்டட் டாட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த ஒரு டார்க்கான ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத கதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அட்மிஸ் நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்னம்மா பார்த்துட்ருக்க, சீக்கிரம் போமா, ஏதாவது நடக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷர்மா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரம் போக சொல்கிறாங்க. அந்த அத்தைக்காரி, அதாவது சித்தி இருக்கா இல்லையா, வயனுடைய சித்தி, அதாவது தனிஷ்காவுடைய சித்தி, இப்போ அவள் வந்துட்டு அப்படியே இல்லை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுறா. ஏன்னா மேரி கூட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அவங்க எல்லாருமே வந்துட்டு சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வேகமாக இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த பக்கம். இந்த பக்கம் ஜங்குக்கை வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் வந்து சரௌண்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. ராக்கி பேசுகிறான். அண்ணா அவங்க போயிட்டாங்கண்ணா, நீங்கள் முதல் காமாகுங்கண்ணா. இல்லை, இவளை இன்றைக்கி இங்கேயே வச்சு புதைச்சாதான் என் மனசு கேட்கும், நீ வழிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கே செம்ம கோவத்தில் கண்ணெல்லாம் ரெட்டிஷாக ஆகிடுச்சு, பயங்கரமாக அவருக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆகிட்டுருக்கு. ராக்கி பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவரை பிடிக்க ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவரை காமே பண்ண முடியல. அங்கே அவர் அவ்வளோ அக்ரெஷனோடு அங்கே இருக்கார். இங்கே சுகா பேசுகிறாரு. ஜங்கோக் வேணாம், இப்போதைக்கு அவங்கள நம்ம எதுவுமே பண்ண வேணாம், போகட்டும் விடு, நம்ம இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது நீ ஏதாவது பண்ணா இது இப்போ உன் பக்கமே திரும்பும், இவங்களை இப்போ விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு ஜங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிறாரு. ராக்கி போயிட்டு அந்த காட்ஸ் கிட்ட ஏதோ சிக்னல் காமிச்சோன்னே அவங்க எடுத்துகிட்டு வந்து ஏதோ கொடுக்குறாங்க. நம்ம ராக்கி அதையும் கொடுத்துட்டு அண்ணா இந்தாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜங்குக்கும் அந்த கிளாஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கிளாஸை தான் எடுத்து அப்படியே வேகமாக கல்ப் பண்ணுறாரு. இவங்க எல்லோரும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகிறாங்க. அங்கே இருந்த கெஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்திலே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜேகே யாருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அங்கே இருக்க மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரூமராக இருந்தாலும் ஒரு மாஃபியா லார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அங்கே இருக்கிற கெஸ்ட்டு, அங்கே இருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருக்குமே செம்ம பயம். ஜங்குக்கு அப்படி இது பண்ணோன்னே சுற்ற போகிறாரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே மூச்சை பிடிச்சிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த பிளேஸில், அந்த மேன்ஷனில் ஒரு டெட் சைலன்ஸ், அந்த அளவுக்கு ஒரு அமைதி. ஏன்னா ஜங்குக் மேலே எல்லாருக்கும் ஒரு பயம். ஜங்குக் எப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஈஸ் அ மாஃபியா லார்டுங்கிற விஷயம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அங்கே சைலண்ட்டாக இருக்காங்க. யாருமே ஜங்குக் பக்கமும் பார்க்கல அந்த பக்கம். அப்போ நம்ம ஜேஹோப் அங்கே இருக்கிற டிஜேவை பார்த்தோன்னே, டிஜேவும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து அங்கே போட்டு விட்டுறாரு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல அவங்கவுங்க வேலையை அகெயின் வந்துட்டு பார்ப்பாங்க இல்லையா. அந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க எல்லோரும் பண்ணுறது. எல்லாருமே அங்கே டான்ஸ் பண்ணுறது, அப்படியே நார்மலாக என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக் கிட்ட வந்து ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸில் ஏதோ ஒன்று சம்திங். அதை அவர் குடிச்சிட்ட பிறகு அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரை விட்டு தள்ளி வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ஜேஹோப் பேசுகிறாரு. இதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கவே கூடாது, நடந்தா என்ன ஆகுங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேங்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஜிமின் சொல்கிறாங்க, இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு, அதுவும் இல்லாமல் ஷர்மாவோட பொண்ணே இல்லை, இந்த விஷயம் ஜங்குக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே, எனக்கு இது சுத்தமாக புரியலையே. இந்த பொண்ணு ஷர்மாவோட பொண்ணு இல்லைனா யாரோட பொண்ணு? எதுக்கு ஷர்மா வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கணும், வளர்த்து பிஸ்னஸ் உமன் ஆகி எதுக்கு இவ்வளோ பண்ணணும்? அதுவும் ஜங்குக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இவ ஷர்மாவோட பொண்ணு இல்லை அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படி இருந்தோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா டயாங் வந்துட்டு என்னத்தான் சொல்லனே தெரில, மொத்த ப்ராஃபிட் ஒன்று நக்கிட்டு போயிடுச்சு, எப்படியாவது வந்து அந்த கம்பெனியோட மர்ஜ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் வந்துட்டு போச்சுங்க பாரு, இதுங்கனால தான் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் அங்கே பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு அங்கே கோவமானோடனே செதறியிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஓரமாக தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிசு தான் பேசுகிறாங்க, வயன் ஷர்மாவோட பொண்ணே இல்லையா, இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு தெரில, அது போக கையை விட்டு ஷர்மா கம்பெனியும் போயிடுச்சு, அந்த பொண்ணு பண்ணதுக்கு ஆட்டம் ஆனதுக்கு ஷர்மா கம்பெனி கிடச்சிது ப்ராஃபிட் இருக்கும்னு நினச்சேன், அதுவும் கையை விட்டு போச்சு,
எல்லாம் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போச்சு பார் அந்த பொண்ணுனால தான். ஏதாவது பண்ணணும், உங்களுடைய கம்பெனி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிசுவும் இங்கே செம்ம கோவத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஒயனுடைய கம்பெனி அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ அட்டாக் ஆகி இவங்களுடைய அதாவது இவங்களுக்கு அது வர வேண்டிய ஷேர்ஸ் இல்லையா, இப்போ இவரோட மர்ஜ் ஆனால் இவங்களுக்கு அதில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். அது இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ இது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்போ ஜெனி சொல்கிறாங்க, எல்லாமே பிளான் பண்ணி இந்த வயனால தான் கை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அவங்க செம்ம கோவத்தில் இருக்காங்க. நம்ம ரோஸும் லிசாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பேசலை. இந்த பக்கம் சோமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இப்படிலாம் நடக்கணும், எங்கள் ஃபேமிலியில் மட்டும் யாருமே சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ பாருங்கள். இப்போ அவ்வளோ பேர் முன்னாடி அண்ணி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம் பாவம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ஆனியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இவங்களோட தான் நின்றுட்டுருக்கா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. இந்த பக்கம் பார்த்தா மேரி அவங்க போயிட்டு ஒரு வைன் ஆஃப் கிளாஸ் எடுத்துகிட்டு ஓரமாக போய் நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே நினச்சி சிரித்து குடிச்சிட்ருக்காங்க. ஒயன் சர்மா இல்லை ஒயன், இதுக்கப்புறம் உனக்கு அந்த அடையாளமும் இல்லை, நான் இனி என்னன்னாலும் பண்ணலாம், என்கிட்ட இப்போது ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு. எப்படி இவன் உன்னை கட்டி கூட்டிகிட்டு வருவான், நீ இங்கே சந்தோஷமாக இந்த சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போவேன். நான் எதுக்கு இருக்கேன், நான் உன் மாமியார், அதனால் மாமியாருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அசட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமா இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் தான் வயன் ஆட்டமே ஆரம்பிக்குது, நான் என்ன பண்ணுறேங்கிறத ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லி வில்லத்தனமாக பேசி அந்த ஒயினை குடிச்சிட்ருக்காங்க. அப்போது அங்கே லூனா வரா. லூனா வந்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே வந்துட்டு, சியோன் மேரி, தி குவீன், தி பியூட்டிஃபுல் லேடி அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அப்படி தேவைப்பட்டா ஐ எம் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கிளாஸை வந்து ரைஸ் பண்ணி சியர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு லிட்டில் கெஸ்டர் மாதிரி கொடுக்குறா. அவங்களும் வந்து அப்படியே அதை பார்த்து ஸ்மோக் பண்ணிகிட்டே அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. லைக் இவங்க 2 பேருமே ஸ்மோக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் கார்னரில் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சர்மா ஃபேமிலியை வேகமாக ஆரம்பம் ஜெனும் சுற்றி பார்த்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எதுக்கு தான் தேவையில்லாமல் வந்து பேசுனீங்களோ, இப்போ பாருங்கள் பிரச்சனையா, எங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் உங்கள் உயிரை நீடில் கட்டி தொங்க விட்ட மாதிரி இருந்திருக்கோம். நினச்சிருந்தா ஜங்குக்கு இங்கேயே வச்சு எரிச்சிருப்பான் நீ பேசின பேச்சுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜின்னும் ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டட் டோனில் பேசி நடந்துட்டுருக்காங்க. அவங்க கூட காட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி அப்படியே சரௌண்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு கோவம் வந்தால் கண்டிப்பாக கொன்றுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து இவங்க அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கோட லைஃப்பில் வந்துடாதீங்க, அவன் மட்டும் உங்களை இன்னொரு தடவை பார்த்தா கண்டிப்பாக குடும்பத்தையே பூமிக்கு அடியில் அனுப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக அந்த காரில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளேரா அவங்களோட தானே போயிட்டு இருந்திருப்பா. ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கா. அந்த மேன்ஷனே தான் பார்த்துட்ருக்கா. உள்ளே ஏறுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த காருக்குள்ளே புஷ் பண்ணி விடுறாங்க, ஆரமும் ஜின்னும். அப்போ அங்கேருந்து தூரத்துலேருந்து சத்தம் போட்டுட்டு வராரு ராக்கி தான். அண்ணா நிறுத்துங்கண்ணா, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டே வரான். ஆரம் பார்த்துட்டு, என்னடா அவனுக்கு இப்போ தான் கத்திட்டு வந்துட்டுருப்பியா, என்னாச்சு, ஜங்குக்கு என்ன பண்ணுறான், என்னாச்சு, அப்பா மூச்சு வாங்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ அவர் காமாயிட்டாரு, ஆனால் சொல்ல முடியாது, அப்பா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாரை பார்த்துட்டு நீ வெளியே வா அப்படின்றாங்க. கிளார் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இங்கே வந்து மாலிக் அவர் வந்துட்டு வேணான்ற மாதிரி வந்துட்டு கிளாரை வந்து பிடிச்சிடுறாரு. அப்போ ஜின் பார்த்துட்டு, உன்னைத்தான் சொல்கிறாங்க வெளியே வா அப்படின்னு சொல்லி கிளாரை பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு வெளியே. அவங்கெல்லாம் வந்துட்டு தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஆரம் வந்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டீங்க, ரொம்ப பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ஒத்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்தாலும் அவளை இங்கேயே வச்சு குடும்பத்தையே எரிச்சிட்டு போயிடுவான், அதனால் அப்படியே போயிடுங்க. இவங்க இங்கேருந்து ரொம்ப தூரமாக போயிடணும். எப்படி
இங்கேருந்து ரொம்பவே தூரமாக போயிடணும், உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏறுறாங்க. இவங்க காரையும் எடுக்கிறாங்க. அங்கே கிளார் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இவங்களாம் அப்படியே வந்து ஐஸில் டியர்ஸோடையே பார்த்துட்ருக்காங்க. கிளாரும் வந்து அங்கே ரொம்பவே அழுதுட்டு இருக்கா, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு. பட் விடவே இல்லை. காட்ஸும் கார் எடுத்துடுறாங்க. காரும் அப்படியே போகுது. இவங்கெல்லாம் அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. கிளார் அழுதுகிட்டே வந்து பேசுகிறா. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எங்கள் மேமையும் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அழுதுட்டு பேச ஆரம்பிக்கிறா. எல்லாமே அந்த ஜியோன் ஜங்குக்குனால தான். அவன் தான் எங்கள் மேமோட லைஃப்பில் வந்து இப்போ இவ்வளோ தூரம் ஆச்சு. எங்கள் மேம் கஷ்டப்படுறதுக்கும் அவன் தான் காரணம். எதுக்கு தான் இப்படி இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே? எங்கள் மேமை எங்கள் கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்கல்ல, சத்தியமாக நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டே இருக்கா. இவங்க வந்துட்டு அந்த காட்ஸ் போகிறதே தான் பார்த்துட்ருக்காங்க. ராக்கியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்ஸ் எல்லாம் கரெக்டாக போகிறாங்களாங்கிறத வாட்ச் பண்ண சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே கிளார் வந்து பேசிகிட்டே தான் இருக்கா. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஏதா இப்படி இருக்கீங்களோ? அந்த ஜியோன் ஜங்குக் எவ்வளோ கீழ்த்தனமான ஆளாக இருக்கான். எங்கள் மேமை எங்ககிட்ட இருந்து பிரிச்சிட்டான். ரொம்பவே மோசமான ஆள். அவனுக்கெலாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசினோடனே பலார்னு ஒரு அரை ஜின்னு. அவ்வளோதான், அவள் சைலண்ட் ஆகிட்டா. அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறா. என்ன வார்த்தை பேசிகிட்ருக்க நீ? நாங்களே எங்கள் ஜங்குக்கை மரியாதை இல்லாமல் பேச மாட்டோம், நீ இவ்வளோ வார்த்தை பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு பலார்னு ஒரு அறை விடுறாரு. அவள் அப்படியே அங்கே ரொம்பவே அழுதுட்டுருக்கா. ராக்கி வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு, அண்ணா இப்போதைக்கு எதுவும் வேணாண்ணா, நம்ம போயிட்டு முதல்ல பார்க்கணும், அண்ணி எங்கே போனாங்கன்னு வேறு தெரில, அண்ணா இன்னும் டென்ஷனாக தான் இருப்பார், நீங்கள் வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே முன்னாடி அனுப்பி விட்றான். அவங்களும் அப்படியே வேகமாக போயிட்டுருக்காங்க. இங்கே ராக்கி வந்து கிளார்கிட்ட பேசுகிறான். இதை பாரு, நீ பேசின பேச்சு ரொம்பவே தப்பு கிளார். உனக்கு ஒன்றும் தரலனா நீ மூட்டிக்கிட்டே நிற்கணும், சரியா? இதுக்கப்புறம் நீ ஷர்மா ஃபேமிலிக்கு பண்ண சேவைலாம் போதும். இந்த ஜியோன் ஃபேமிலிக்கு தான் நீ சேவை பண்ண போகிற. அதனால் இந்த ஜியோன் ஃபேமிலியோட ஹெட்டை இவ்வளோ கேவலமாலாம் பேசினா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதை பார்க்குறல்ல காட்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஜியோன் ஃபேமிலி, ஜியோன் ஜங்குக் அப்படிங்கிறது கடவுள். அந்த கடவுளை தப்பாக பேசினா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்ட் கூட ஆகாது உன்னை போட்டு தள்ளுறதுக்கு. ஒழுங்கு மரியாதையா வந்தோமா இருந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு பேசுனா இப்போது இவங்க ஒன்று அடிக்க தான் செஞ்சாங்க, அடுத்து கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உனக்கு வேணான்னு நினச்சனா ஒழுங்கு மரியாதை உள்ளப்போ அப்படின்ற அவன். கிளார் வந்து அங்கே அழுதுகிட்டே தான் நின்றுட்டுருக்கா. உன்னைத்தான் சொல்கிறேன் உள்ளபடி அப்படின்ற மாதிரி அவன் கத்துனோடனே இவ்வளோ அழுதுட்டு அப்படியே முன்னாடி நடக்கிறான். ராக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அகைன் அவனும் உள்ளே போகிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பார்ட்டி பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த பொண்ணு அங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். லைக் வந்துட்டு ஒரு பார்ட்டி வைப் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் நடக்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அடித்து சொல்லுவாங்க போல் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அங்கே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காது. எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அங்கே இருக்க கெஸ்ட்டு, மீடியா பீப்புள் எல்லாத்தையுமே அங்கே அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ அழகாக அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ராக்கி வந்துட்டு கிளாரை கூப்பிட்டு போகும்போது அங்கே ஒரு காட் கிட்டே போய் கேட்குறான், அண்ணி எங்கே போனாங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, சார் எங்களுக்கு தெரில சார், நாங்களும் பார்த்தோம், மேம் எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராக்கி கத்துறான் பயங்கரமாக. கிளார் காதை மூடிக்கிறா. என்ன ப்ளக் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் மாஃபியா லார்டு காதுக்கு போனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுவார். என்னடா நினச்சிட்ருக்கீங்க? சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க பெரிய புட்டிங்க மாதிரி. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு நொட்டுறீங்க? புத்தெடுப்போ அப்படின்ற மாதிரி கத்துறான். இதை கேட்டு கிளார் அப்படியே காதை மூடிட்டு அப்படியே அங்கே பயந்துட்டுருக்கா, நடுங்கிட்டு இருக்கா. அப்போ தான் சோமி வந்து அங்கே அழுதுட்டு இருந்தா இல்லையா, அவள் வந்து ராக்கியை பார்த்துட்டு ஓடி வரா. ராக்கி என்ன ராக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க, அண்ணி ஏன் இப்படி சொன்னாங்க, அண்ணி ஒரு ஆர்ஃபன்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்கு ராக்கி, என்ன தான் ஆச்சியா ராக்கி, அண்ணி ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, அண்ணா ஏன் இப்படி இருக்காரு, என்ன ஆச்சு ராக்கி அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே பேசும்போது ராக்கி வந்துட்டு, உனக்கு அண்ணி எங்கே போனாங்கன்னு தெரியுமா? தெரியாது, என்னாச்சு அண்ணி எங்க? இங்கே பார் நீ இல்லை அண்ணி எங்கே போனாங்க, சொல்லு அண்ணி எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறா. அப்போ ராக்கி வந்து ஆனி இருப்பா இல்லையா, அவளையும் பார்த்துட்டு, உனக்கு அது தெரியுமா? இல்லை எங்களுக்கு தெரில அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோன்னே ராக்கி பலார்னு ஆனிக்கு ஒன்று வச்சிடுறான் கன்னத்துலேயே. அவள் அப்படியே கன்னத்தை பிடிச்சி அழுதுட்டுருக்கா.
பார்த்துட்ருக்கா அப்படியே ராக்கியை தான் அந்த ரெட்டி சைஸோட அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. உன்னை என்ன இதுக்கு வச்சுருக்கோம் நாங்கள்? பார்த்துக்க சொல்லி தானே வச்சுருக்கோம். அப்படி என்ன இங்கே புட்டிங்கிட்டு இருக்க? மயிருக்கு அவனை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக அங்கே கத்துறான். அவள் அப்படியே அங்கே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. சோமி பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கா. சோமி வந்துட்டு நிறுத்துறாக்கி, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில, அண்ணியை வேறு காணும், இந்த விஷயம் மட்டும் அண்ணாக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார், வா முதல்ல நம்ம அண்ணியை போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவளும் வந்து அழுதுட்டுருக்கா. இந்த பக்கம் கிளாருக்கும் பயமாயிடுச்சு அவங்கள காணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே அவளும் அங்கே அழுதுகிட்டே அப்படியே தேட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் ராக்கி வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்து, இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட நான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளை அப்படியே தர இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ளே வந்து தள்ளி விட்டு டோரை சாத்திட்டு காட்ஸ் அங்கே போட்டுட்டு போயிடுறான். இவங்கிருந்து நவுறவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவள் போய் அந்த கதவை டம்முன்னு தட்டிகிட்டு இருக்கா. என்னை திறந்து விடு, என்னை விடு, எங்கள் மேமை பார்க்கணும் ப்ளீஸ், என்னை தயவு செஞ்சு வெளியே விடு ராக்கி, ப்ளீஸ் ராக்கி அப்படின்ற மாதிரி அவள் அழுதுட்டுருக்கா. நீ நீ உள்ளேயே இரு, வெளியே வந்து தொலைச்சிடாத, வெளியே வந்தனா உன் சாவு உன் கையில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஆனி, சோமி, காட்ஸ் எல்லாம் பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் வந்து ராக்கி அப்படியே எதிர்ச்சியாக பார்த்தோன்னே கேட்குறாரு, ஹே ராக்கி என்னாச்சு, ஏன் இங்கே இப்படி சுற்றிட்டுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கா. ஏன்ட்டே பச்சையாக நடிக்காத, என்னாச்சு சொல்லு, என்ன விஷயம், ஏன் எல்லோரும் பரபரப்பாக தேடுறீங்க, என்னாச்சு? அது வந்து நான் அது அது அண்ணி வந்து காணுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிமினுக்கு பதறிடுது. டேய் எந்த நேரத்தில் இப்படி வந்து சொல்கிற, முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து கூப்பிட்றாரு. அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. டேயாங்கும் வந்து அந்த பக்கம் திரும்பினோடனே உடனே வந்துடுறாரு. என்னாச்சு ஜிமினா? பையனை காணமாடா. என்னது, இங்கே தாண்டா எங்கேயாவது இருப்பாவ? இல்லைடா, உண்மையாகவே வயனை காணுமா, காற்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, சுத்தமாக காணுமா, தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேயாங்க்கும் சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் தேட சொல்லுங்கள், இங்கே எங்கேயாவது தான் வெளியே போயிருக்க முடியும், அந்த சர்மா ஃபேமிலி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிக்க சொல்லிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராக்கிக்கும் பார்த்துருது, ஆரம்க்கும் ஜினுக்கும் இந்த விஷயமும் தெரிய வந்துடுது. ஸோ இவங்க 4 பேர் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஜேஹோப்பும் சுகாவும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர்கிட்ட வந்து இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ஜங்கு கூட உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து அந்த இது குடிச்சோடனே ஒரு மாதிரி அவர் ஹெட்டை வந்து அந்த லீன் பண்ண மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவருக்கு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்குது, பட் சைலண்ட்டாக இருக்கார். லைக் அது ஒரு மெடிசனா ட்ரக்கா அப்படிங்கிற விஷயம் தெரில. அது குடித்தோடனே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் காமாக அப்படியே தான் இருக்கார். நம்ம சுகாவும் ஜேஹோப்பும் அவர் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணவில்லை, அப்படியே அமைதியாக அவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக ஜங்கு கூடயே தான் இருக்காங்க. நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஷர்மாவோட பொண்ணு இல்லை வயன், இப்போது ஷர்மா கம்பெனி நம்மக்கிட்ட இல்லை, வயனோட கம்பெனியும் நம்மக்கிட்ட இல்லை, ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு, நமக்கு எதுவுமே ப்ராஃபிட் இல்லை இந்த விஷயத்தில், மர்ஜ் ஆகலை, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலன்னு சொல்லி அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து வயனோட WBC மட்டும்தான் இப்போ இருக்குது வயன்கிட்ட, அதுவாது இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லிசா வந்துட்டு லூனா வந்து மேரியோட நிற்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரோஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நச் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுடைய எல்போ வச்சு லைட் ஆகிடுச்சோன்னே ரோஸு என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ லிசா வந்துட்டு அவங்களுடைய சிக்னல் காட்டுறாங்க ஐஸ் மூலமாக. அப்போ ரோஸும் அதை பார்த்துடுறாங்க, லூனாவும் மேரியும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஏதோ ஸ்ட்ரைக் ஆனோடனே ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாங்க லைட்டாக. இங்கே பிளாக் பிங்கர்ஸ் இவங்க மற்றவங்க யாருக்குமே என்னன்னு தெரியாது, பட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. ஆரம், ஜின், ராக்கி, அப்புறம் இவங்க நம்ம ஜிமின், டேயாங் இவங்க எல்லாம் சேர்ந்து தேடிட்டுருக்காங்க ஒரு பக்கமாக. அப்போ தான் ஒரு கார்டை பிடிச்சி நம்ம இவங்க கேட்டுடுற ஆனி, எங்கே போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்கிட்டே கேட்குறா. அப்போ அவங்க வந்துட்டு எங்கள் மேம் வந்துட்டு போகும்போது நாங்கள் பார்த்தோம், ஏதாவது எனி ஐடியா எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அந்த கார்டு வந்துட்டு இல்லை ஆனி, நாங்கள் போகும்போது இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்தோம், இங்கே மேலே யாருமே இல்லை, நான் தான் இப்படி இந்த பக்கம் வந்தேன், நானும் அவனும் வரும்போது பார்த்தோம், மேம் வந்துட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆனி வந்துட்டு உடனே வேகமாக போயிட்டு நம்ம அங்கே இன்னும் ஒரு கார்டு இருப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே அந்த கார்டு போயிட்டு ராக்கி கிட்டே இந்த விஷயத்த சொன்னோன்னே ராக்கி போயிட்டு அதுக்கப்புறம் சிசிடிவி அவங்க மூலையாக அப்போ தான் ஒர்க் ஆகுது, சிசிடிவி போய் செக் பண்ணுறாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய மேன்ஷன் இல்லையா, ஸோ அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் காட்ஸ் எல்லாருமே கண்பட இருந்துட்டு தான் இருப்பாங்க. பட் இப்படி ஒரு பார்ட்டி இங்கே நடக்கிறனால அவங்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொஞ்சம் ரோமானதுனால வயன் எங்கே போனாங்கங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரில. ஸோ இவங்க எல்லோரும் போயிட்டு உடனே சிசிடிவி தான் பார்க்குறாங்க. அதில் தேடிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட சிசிடிவி இருக்குங்க, ரொம்ப பெரிய மேன்ஷன் அது இருக்கும். சிசிடிவி ரொம்ப அதிகமாக இருக்கும், லைக் ஒரு 40 அந்த மாதிரி இருக்கும், 40க்குள்ளேயே பிலோ 40 அவ்வளோ இது இருக்கும் அவங்கக்கிட்ட.
சிசிடிவி கேமராஸ். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களும் மேனுவலாக இறங்கி போய் ஒரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது ரூமுக்குள்ளே வாஷ்ரூம்குள்ளே ஏதாவது இருக்காங்களா அப்படின்ற விஷயம்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனியும் தேடிட்டு தான் இருக்கா அந்த இந்த பக்கம்னு சொல்லிட்டு. அப்போ தான் ராக்கிக்கு ஒரு காட்கிட்டேருந்து கால் வருது. சொல்கிறா, என்னாச்சு? மேம் வந்துட்டு மேலே டெரஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ராக்கி அப்போ தான் மூச்சை பெருசாக இழுத்து விடுறான். விட்டுட்டு, அண்ணா டேங்கண்ணா ஜிமின்ண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டோன்னே அவங்களும் அந்த பக்கம் பார்க்குறாங்க. அந்த ரூம் ஒருத்தவங்க ஒரு ரூம் கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படியே பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி கேட்டோன்னே கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணோன்னே இவங்களும் கொஞ்சம் ஒரு பிக் ரிலீஃபை விட்டுட்டு வேகமாக வராங்க. எங்கடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே அது வந்து டெரஸில் இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோடனே டேயாங் வந்துட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு. டேய் இது இவ்வளோ காமாக சொல்கிற விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட வந்துட்டு என்ன விஷயன்ற போய் பார்க்க சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஆரமும் ஜின்னும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிற்கிறத வந்து பார்த்துட்டு, என்னடா கிடச்சிட்டாளா? அண்ணா டெரஸில் இருக்காங்களாம். ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி நடக்கணுமோ, இது மட்டும் ஜேகே காதுக்கு போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு ஆனி சோமி அவங்க 2 பேர் இருந்தாங்களா, அவங்க 2 பேரும் டெரஸில் இருக்கிறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அவங்களும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறாங்க. ஆனி வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுறா. பட் சோமி வந்துட்டு இல்லை ஆனி, இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்காது. வேறு யார் போகிறது சோமி? நான் தப்பு பண்ணிட்டேன். ஒழுங்கா மேம் கூட இருந்திருந்தேனா இப்போ அவங்க டெரஸ் போயிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. நான் அவங்க கூடயே போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டுருக்கா. ரொம்ப அப்படியே கனெல்லாம் கசக்கிட்டு ரொம்ப குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கா. அப்போ சோமி வந்து அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, இல்லை அனி, உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. நீங்கள் எப்படி அவங்க பின்னாடி போவீங்க? உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சோமி பேசிகிட்ருக்கா. ஆனி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே அழுதுட்டுருக்கா. இந்த பக்கம் ராக்கியும் வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் போச்சு அண்ணன் காதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அங்கே ஸ்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜங்குக் பக்கம் சுகாவும் ஜேஹோப் வந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் வந்துட்டு பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நார்மலாக தான் ஓப்பன் பண்ணுறாரு. அவரை பார்த்தோன்னே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சிகரெட் எடுத்து கொடுக்குறாரு நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்கு வந்து சிகரெட்டை வாங்கிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் லீனாகி தான் கண்ணை மூடி அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. சுகா இப்போ சொல்கிறாரு, பாரு ஜங்குக், இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். இந்த இடத்துல நீ ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டேனா ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கோவப்பட்டா இங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனே நடக்கும். அதனால்தான் உன்னை நாங்கள் பிடிச்சிட்டோம். நீ கோவப்படாத ஜங்குக், ரொம்ப கோவப்படாத. உன் கோவம் இங்கே இருக்க யாருக்குமே நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி சுகா பேசிகிட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே ஸ்மோக் பண்ணியே தான் கண்ண மூடி இருக்காரு. அப்படியே நம்ம ஜேஹோப் வந்து பார்க்குறாரு சுகா. ஜேஹோப்பு வந்து இப்போ பேசுகிறாரு கேர்ள் பண்ணிட்டு, ஆமாம் ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கெலாம் உன் கோபம் கண்டிப்பாக முடியாது. எங்களாலே தாங்க முடியாது, இவங்களால் தாங்க முடியுமா? அதனால் இவங்க எல்லார் மேலேயும் கோவப்படாமல் உன் கோவத்தை அப்படியே விட்டுட்டு இப்போது உன் பொண்டாட்டிக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். போய் அவளை தூக்கிக்கோ. இப்போது அவளுக்குன்ட்டு நீ மட்டும்தான் இருக்க. நீ நினச்ச மாதிரி நீ மட்டும்தான். இனி ஜியோன் வயனுக்கு ஜியோன் ஜங்குக்கு மட்டும்தான். போய் எடுத்துக்கோ. அவன் வந்து தானே, போய் உனக்கே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட வந்து ஜேஹோப் ஒரு இதுவாக பேசுகிறாரு. அப்படியே நம்ம ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அகெயின் கண்ணை மூடி அப்படியே பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிகரெட் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் இதில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திச்சு நடந்து போகிறாரு. அவர் நடந்து போகிறத வந்துட்டு பார்த்தோன்னே ராக்கி அங்கேருந்து கல்ப் பண்ணிட்டே வரான். அண்ணா என்னாச்சுண்ணா, இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ராக்கி கேட்குறான். ஜங்குக் அவன் அப்படியே ஒரு லுக்கை விட்டுட்டு அமைதியாக நடந்து போயிட்டுருக்காரு. அவரோட சைலன்ஸே இவங்க எல்லாருக்கும் பயமாக இருக்குது. நம்ம ஜிமின் டயாங் ஆரம் ஜின் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து வராங்க. சுகா கிட்டே ஜேஹோப் கிட்டே வந்தோடனே கேட்குறாங்க, என்னாச்சு? இப்போ எல்லாமே செட் ஆஃப் ஆயிடுச்சுல, இப்போ அவன் இதுக்கு இங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஜேஹோப் வந்து சுகாவை பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டே சொல்கிறாரு, அவனுக்கு சொந்தமான ஒன்றை எடுத்துக்கிறதுக்காக போகிறான். சொந்தமாக்கிக்கணும்ல, அதுக்கான கரெக்டான டைம் இது, அதுக்கு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாட்சை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுறாரு. இந்த பக்கம் ராக்கி, ஆனி, சோமி இவங்க எல்லாம் இங்கே இருந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் கிளார் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரில் ரொம்ப அடிச்சு அப்படியே அழுது அந்த டோர்லேயே சாஞ்ச மாதிரி
உட்காந்து அழுதுட்ருக்கா. அவளோட லைஃபு இப்படி ஆயிடுச்சு, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதிர்பார்க்காத ஒரு லைஃப் இல்லையா? ஸோ அதை நினச்சி அப்படியே அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கா. இந்த பக்கம் ராக்கி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நினச்சிட்டு வேறு ஏதாவது நடக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ராக்கிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிட்டு உடனே அங்கேருந்து அவன் போகிறான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் நடந்து போயிட்டுருக்காரு. ரொம்ப சைலண்டாக நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போ பண்ணியே தான் இருக்காங்க. எதுவுமே பேசல. ஜங்குக் ரொம்ப சைலண்டாக நடந்து போகிறார் அந்த ஸ்டேஜ் மேலே. எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக் இப்போ போகிறத ஸ்டைலில் பார்த்தே பயப்படுறாங்க. காட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைடில் அப்படியே அலைண்டாக நிற்கிறாங்க. பர்ஃபெக்டாக நிற்கிறாங்க. தலையை குனிஞ்சு தான் இருக்காங்க. யாருமே ஜங்குக்கை பார்க்கல. எல்லாருக்கும் வேர்வை பயங்கரமாக ஊற்றுது. நம்ம ஜங்குக் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஜங்குக்கோட ப்ரெசன்ஸே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபியர். ஏன்னா ஹீஸ் அ லார்ட், மாஃபியா லார்ட் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் செம்ம பயம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாக போ பண்ண மாதிரியே தான் இருக்கவங்க ஹெட்டு. நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. இல்லையா? போகும்போதே அங்கே இருக்கிற ஒரு கார்ட் வந்துட்டு இந்த அவங்களுடைய மாஃபியா லாங்குவேஜ் சொல்லுவேன் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் வந்து பண்ணுறாங்க. நான் வேர்பல் கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு ஹெட்டை போ பண்ண மாதிரியே குனிஞ்சு தான் இருக்காங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவருடைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக ஃப்ளிப் பண்ணிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நடந்து போகிற வாக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர பயமாக இருக்குது. எல்லோரும் அங்கே அலைண்டாக நிற்கிறாங்க. இவரு டெரஸ்க்கு தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா கீழே இருக்கிறவங்க கெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஜியோன் மேரி, அவங்க வந்து லூனா கூட இன்னும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, என்ன மேரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசிகிட்டு இருக்க போல், உன் மருமகளை பற்றி தான் எங்கள் பெரிய ஒரு ஃப்ளாஷ் நியூஸே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே லூனாவும் பார்க்குறாங்க. அப்போ மேரி பேசுகிறாங்க, நீ இதுக்கப்புறம் பொறுமையாக பாரு கேத்ரின் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, நான் தான் எல்லாத்தையும் ரோல் பண்ண போகிறேன். ஆல்தோ ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஆர்ஃபன், பட் அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னைய வயன் சர்மாவாக இருக்கும் போதே என்னை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவள் ஒரு ஆர்ஃபன் தானே. ஸோ நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் என் ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே போகிறாங்க. இங்கே லூனாவும் மேரியும் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டெரஸ் கிட்ட போயிட்டாரு. அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, டெரஸோட என்ட்ரன்ஸ், அங்கே போய் நிற்கிறாரு. அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு அந்த டெரஸில் செம்மையாக காற்றடிக்குது அவருக்கு. அந்த காற்றுலேயே அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த பாட்டிலை கையில் வச்சுட்டு அப்படியே அந்த 3 தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த டெரஸ்லேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் இவ்வளோ நேரம் கீழே பேசினதெல்லாம் அவருக்கு அகைன் காதில் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் பேசின ஒரு வார்த்தையும் அவர் அந்தளவுக்கு காயப்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்க உங்களே தான் பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் வேறு ஸ்லாப்பில் அப்படி எந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு குதிக்கிற போஸ் மாதிரினே சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்தோடனே அவருக்கு என்னவோ தெரில, அவர் வந்து ஒரு பெரிய மாஃபியா லார்ட், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன், ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான லேடி, அதெல்லாம் எதுவுமே தெரில. இஸ் ஜஸ்ட் நவ் ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் நீங்கள் ஆஸ் இஸ் ஒய்ஃப். அது மட்டும் தான் அவருக்கு தெரியுது. சடனாக வந்து அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு பயம் வேகமாக வந்து, ஹே என்னடி பண்ணிகிட்ருக்க, இறங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியே இல்லாத மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அந்த பில்லர் உங்கள் பக்கத்தில் இருக்கும். அந்த ஸ்லாப்பை அட்டாச் பண்ண மாதிரி ஒரு மர்ஜன மாதிரியே தான் இருக்கும். அந்த பில்லரில் தான் சாஞ்சி அப்படியே வந்து உட்காந்து இருந்திருப்பீங்க. ஸோ அவர் உங்களை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணோன்னே, ஏய் நிறுத்துடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்த பக்கம் திரும்பின மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி உட்காந்துருக்கிறது. அவருக்கு ப்ளஸ் பயமாகவும் இருக்குது. அகைன் வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அந்த கையை தட்டி விட்டுட்டு, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு பாட்டில் எடுத்து அகைன் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்பவே வேகமாக குடிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேகமாக குடிச்சிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பெல்லாம் வெட்டிட்டு அந்த பாட்டிலை வந்து அப்படியே கீழே போடுறீங்க. அது ரொம்ப பெரிய ஹைட்டு. அது கீழே போட்டோன்னே டம்னு உடஞ்சிச்சு. ஆனால் சவுண்டே கேட்கல, ஏன்னா ரொம்ப பெரிய ஹைட் இல்லையா. அது உடஞ்சிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே அந்த கிளாஸை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல், ஒரு சேடான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அகைன் அந்த 3 தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஒயன் எதுக்கிட்டி உனக்கு இவ்வளோ சரக்கு, வேணாம் இறங்க முதல்ல அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே கேட்காம
அந்த பில்லர் மேலே அப்படியே சாஞ்ச மாதிரியே தான் வந்து அந்த மூணையே பார்த்துட்ருக்கீங்க. உன்னை தாண்டி சொல்கிறேன், முதல்ல இறங்கு. இவ்வளோ சரக்கு குடிச்சு பாரு செடியே இல்லாமல் இருக்க, விழுந்துற போகிற, இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அந்த பில்லரை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, ஏய் நீ என்ன பண்ணுற போ, நீ இப்போ நீ என்னை ஏதோ பிடிச்சி இழுத்தனா நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதை கேட்டுட்டு, ஏய் என்னடி பேசிகிட்ருக்க, இறங்குடி முதல்ல, இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இறங்கு வா அப்படின்றாரு. நோ நான் இறங்க மாட்டேன், நீ போ, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், எதுக்கு என்னை பிடிச்சி இழுக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னடி பேசிகிட்ருக்க, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நீ வா முதல்ல இறங்கு, இது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், இறங்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இல்லை நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீ போ, எதுக்கு என்ன தொல்லை பண்ணுறேன், போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பில்லரை டைட்டாக ஹக் பண்ண மாதிரியே நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அவர் அங்கே ரொம்ப கெஞ்சிட்ருக்காரு. ஏய் பையன் இறங்குடி, எதுவாக இருந்தாலும் பேசிக்கோ, திட்டணுமா திட்டிக்கோ, அடிக்கணுமா அடிச்சுக்கோ, என்னன்னாலும் பண்ணித்தோல, இறங்கு முதல்ல, நீ உட்காந்துருக்க பிளேஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இறங்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாரு. நான் வரமாட்டேன், நீ என்னை விடு, என்னை ஏன் இப்படி பண்ணுற போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அந்த உறுதியில் பண்ணிகிட்ருக்கீங்க. சொன்னால் கேளுமா, இறங்குமா, என் அழகு பொண்டாட்டியில், என் ஸ்வீட் ஹார்ட்டில் இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து ரொம்ப மன்றாடிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஏன் இப்படி பண்ணுற போ, நான் இங்கே தான் உட்காரணும், எனக்கு இங்கே தான் இருக்கணும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பில்லரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவரும் வந்து பேசி பார்க்குறாரு, இறங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை, அப்படியே அந்த பில்லரை டைட்டாக பிடிச்ச மாதிரியே தான் உட்காந்துருக்கீங்க. ஏய் போ, இன்னைக்கு அவ்வளோ பேர் மாடி வச்சு நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன நீ ட்ரிகர் பண்ணிட்ட போ, நான் இறங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதை அவர் கேட்டுட்டு, என்னது நான் ட்ரிகர் பண்ணது உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் லைட்டாக ஒரு லோவான டோனில் தான் பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, ஏய் நான் மட்டும் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது, உன்னால தான்டா எனக்கு அவ்வளோ பேர் முன்னாடி அவ்வளோ அசிங்கம், போ நீ தாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பிள்ளரை பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, என்னது நான் பண்ணனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாண்டா நீ தான்டா உன்னால தான்டா எனக்கு இன்னைக்கு அவ்வளோ பெரிய அசிங்கம், நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த டா போட்டு ஃப்ரேம் பண்ணி பேசுகிறீங்க. அது அவரை கேட்டு லைட்டாக அவருக்கு இதுவாக தான் இருக்குது. பட் அவர் சிரிப்பு எதுவுமே காமிச்சிக்காம, சரி இன்னைக்கு நீ எத்தனை டானாலும் போட்டுக்கோ, இன்றைக்கி உனக்கு நான் விட்டுறேன், நீ இறங்கிட்டு எத்தனை டானாலும் போட்டுக்கோ, இறங்கி அப்படின்றாரு. நான் இறங்க மாட்டேன், நீ பேசக்கூடாது, இன்றைக்கி நான் மட்டும்தான் பேசுவேன், நீ கேட்கணும், கேட்குற இடத்துல தாண்டா நீ இருக்க, நான் தாண்டா பேசுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதை அவரை கேட்டுட்டு, சரி நீயே பேசு, இறங்கு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லை நான் இறங்க மாட்டேன், நான் எங்கே தாண்டா உட்காந்துருப்பேன், இது ஏன் ஏரியா, நான் தாண்டா உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்லியோடு சேர்த்து வச்ச மாதிரி உங்கள் ஹேண்டை வச்சு பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிறாரு. அந்த ஸ்லாப்லேருந்து அவர் பக்கம் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே கை காலெலாம் உதறிட்டு, என்னை விடு என்ன பண்ணுற, நான் உட்காரணும், விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப சைல்டிஷாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த போதை இதில் உனக்கு தலைக்கு மேலே போதை ஏறி இருக்க, என்ன பண்ணுற என்ன பேசுகிற எதுவுமே இப்போ தெரியாது, நீ உளுந்து வாரிட்டேன்னா நான் என்னடி பண்ணுவேன், ஓட்டிட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இழுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த சோஃபா இருக்கும் இல்லையா டெரஸில், ஸோ அங்கே தான் அப்படியே போடுறாரு. ஏன் இப்படி பண்ணுறேன், முன்னால் தான் எனக்கு இன்றைக்கி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. நிறுத்துடி, சும்மா நையன்ட்டு, என்னது நான் நையின்ட்டு இருக்கேனா, நீ பேசக்கூடாது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒயன் ரொம்ப ட்ரங்க் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, நீ யாராக வேணா இருந்துட்டு போ, முதல்ல நீ என் பேச்சை கேளு. முடியாதுடா, நான் யார், என் ரேஞ்ச் என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் பொறுக்கும் போதே நான் ஒரு குயின்டா,
குயின். அப்படி இருக்கும்போது இந்த குயினை நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, தப்பில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை ஹேண்ட் வந்து அப்படி இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் காட்டி பேசுகிறீங்க. இப்போ அவர் உங்களை பார்த்துட்டு தப்பே இல்லை, நீ நீ அமைதியாரு ஷு அப்படின்றாங்க. நம்ம ஜங்கோக்கு வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது இப்போ நீங்கள் ரொம்ப குடிச்சு அந்த ஒரு ரொம்ப ப்ரோக்கன் டோனில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சோடனே அவர் அந்த இடத்துல சைலண்ட் ஆகிடுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு சைலண்ட் ஆகிட்ட, நீ இந்த இந்த குயின் பேசுறதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சி உக்காந்துட்டு நான் குயின், இந்த குயின் பேசுகிறது தான் எல்லாம் கேட்பாங்க, ஆனால் இன்னைக்கு உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை பாரு, எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா, நீ கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லே ஆகணும், உன்னால தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசிங்கம் எல்லாம் ஆச்சு, அதனால் நான் தான்டா உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு நீ ஆல்ரெடி கொண்டுட்டு தான் இருக்க, முதல்ல இந்த தண்ணியை முதல்ல குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போ, தண்ணிலாம் வேணாம், எனக்கு நீ பேசக்கூடாது, அமைதியாருடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கார், எதுவுமே பேசலை. நம்ம வைன் அப்படியே வந்து எஞ்சி நிற்க முடியாத மாதிரி அவ்வளோ தள்ளாடிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க ஹேண்டை பிடிச்சோன்னே அந்த ஹேண்டையும் தட்டி விட்டுட்டு உன்னால தான் இன்றைக்கி அவ்வளோ பேர் முன்னாடி நான் ஒரு அனாதைன்னு சொன்னேன், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நான் ஒரு அனாதைன்னு உன்னால தான் சொன்னேன். ஆமாம், இந்த வயன் அனாதை தான், ஆனால் இந்த வயனுக்கு அந்த ஷர்மா அப்பா இல்லை ஷர்மா பேர் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் அப்படியே தள்ளாடிட்டே நடந்துகிட்டே பேசுகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அவங்கள பிடிக்க போனால் இல்லை நீ தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படி நடந்துக்கிட்டே தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெடியே இல்லாமல் அந்த போதை இதிலே நடந்துகிட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் எதுவும் பண்ண முடியாமல் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஜஸ்ட் அவங்க பேசுகிறது தான் கேட்க முடியும். இந்த இடத்துல அவங்கள போய் எதுவுமே பண்ண முடியல, கிட்ட கூட நெருங்க விட மாட்டுறாங்க. நம்ம ஒயன் அப்படியே நடந்துக்கிட்டே பேசுகிறாங்க. உன்னால தான் என் அப்பா இல்லை ஷர்மா பேர் என்னை விட்டு போச்சு, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அப்பா இல்லை ஷர்மா அந்த ஆள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டா ஷர்மா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப பாசமான ஆள், என்னை எப்படிலாம் பார்த்துப்பான் தெரியுமா அந்த ஆள், அவன் சின்ன வயசுலே போயிட்டாயா, எனக்கு தான் எந்த ஒரு கொடுப்பனையும் இல்லை, பாரு நான் எவ்வளோ அன்லக்கியாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல போட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ப்ரோக்கனான டோனில் பேசுகிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு நீ அன்லக்குன்னு யார்ரி சொன்னா, தான் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கிடச்சிருக்கேன்ல, எப்படிடி அன்லக் ஆகும், நீ கிடச்சது தான் என் பெரிய அன்லக்கே, போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டை உதறி விட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லவ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே தேவைப்படுது இல்லையா. ஸோ அவருடைய எப்பயே இருக்கிற அந்த கோல்டு அந்த டார்க்னஸான அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஃபுல் ஹஸ்பண்டாகவே ஃபுல்லாக ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுறாரு. அவர் அப்படியே உங்கள் பின்னாடியே வராரு. ஏய் நில்றி நடக்கவே முடியல, ஏண்டி போகிற நீ எதுக்கு என் பின்னாடி வர, போ, நான் தனியாக இருக்கணும் போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் முந்தானியை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த முந்தானியை அவர்கிட்டேருந்து எடுக்கலான்னு பார்க்குறீங்க. அவர் அப்படியே அந்த முந்தானியை பிடிச்சிட்டு நீ என் பொண்டாட்டி, என்னால் உன்னை விட்டு போக முடியாதுடி, நான் அவன் கட்டியிருக்க புருஷன்டி, நீ என்னை எப்படி போக சொல்லலாம், தப்பில்ல, நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன், போகவே போகாதடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி அகைன் நடந்து போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் பின்னாடியே வராரு. பேபிமா நில்லுடி ஸ்வீட் ஹார்ட், நில்றி, போகாதடி, ஏண்டி ஏண்டி இப்படி போகிற, நில்றி, என் செல்லம்ல, ப்ளீஸ் டி, ஏய் ஷ், பேசாத நீ, நான் மட்டும் தான் பேசுவேன், நீ கேட்கணும், ஷூ அப்படின்றீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரிம்மா நான் எதுவுமே பேசலை, என் பொண்டாட்டியில், நீ வா வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசு, நடக்காதடி, வேணாம், கால் வலிக்கோல, என் பொண்டாட்டிக்கு வாடி என் செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நான் போக மாட்டேன், அங்கே சோஃபாக்கு போக மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன், நீ ஷூ நான் பேசுறது மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி சரி என் அழகு பொண்டாட்டி, என் ஸ்வீட் ஹார்ட், என் செல்லம், என் புஜ்ஜில், சரி நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்ககிட்டே தான் நின்றுட்டுருக்காரு. உனக்கு ஷர்மானா யாருன்னு தெரியுமாயா? என் அப்பா இல்லை, ஷர்மா தி பிக்கஸ்ட் கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ்மேன், ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன்ரா, என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன், என்னோட ஐடோல், என்னோட எல்லாமே, ஃபர்ஸ்ட் ஹீரோ எல்லாமே அந்த ஆள் தான்யா. அந்த ஆள் என் அப்பா இல்லை, ஷர்மா எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுப்பாரு, சொல்லி கொடுத்து அன்பா ஆசையாக வளர்த்தாயா. என் அப்பா இல்லை, ஷர்மா என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தான். சின்ன வயசுலேருந்து அந்த ஆள் என்னை பார்த்து பார்த்து ரொம்ப கவனித்து வளர்த்தாயா. எனக்கு ஒரு சின்ன முள் குத்துனாலும் அந்த ஆளுக்கு சுத்தமாக பிடிக்காது, கோவம் வந்துடும். என் பொண்ணுக்கு எப்படி ரத்தம் வரலான்னு சொல்லிட்டு அவரே அன்றைக்கி ஒரு நாள் அந்த முள்ளை எடுத்து போட்டு அந்த முள்ளை தூக்கி போட்டார். என்ன அந்த முள் குத்துச்சு, அந்த இடத்துல அச்சிட்டாரு. அச்சிட்டாரு என் பொண்ணு நீ எப்படி குத்தலான்னு. எனக்கு அந்த ஆள் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அன்பா ஆசையா அந்த ஆள் என்னை கொஞ்சமாயா. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். நான் சிரிச்சிட்டே இருப்பேன். இப்போ இருக்கிற வயன் சர்மாலாம் அப்போ கிடையவே கிடையாது, அச்சு சொல்லுவேன். அப்போ வெறும் அந்த ஸ்மைலி வயன் தான். அந்த வயனுக்கு அவங்க அப்பானா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. அவங்க அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. சின்ன வயசுலேருந்து வயனோட அப்பா இல்லை, தனிஷ்காவோட அப்பா. தனிஷ்காவோட அப்பா ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், அப்போல்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை விரிச்சு காட்டிலாம் பேசிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஆமாயா, நிறைய பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் போனார். அவர் ஆசை எல்லாம் என்னென்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும்தான் அந்த ஆளோட நோக்கம் எல்லாமே. அந்த ஆள் எவ்வளோ நல்லவர் தெரியுமாயா. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு இவ்வளோ பாசம் கொடுத்து பணம் வீடு எல்லாமே கொடுத்து வளர்த்தாயா. அந்த ஆளோட பேர் இன்னைக்கு அப்படி ஒரு இடத்துல அசிங்கப்படலாமா, தப்பு இல்லை. அந்த ஆள் இருக்கிறதுலே ரொம்ப 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 நல்ல ஆள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் இன்னைக்கு எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக அந்த ஆளோட பேர் கலங்கமாகக்கூடாது. அந்த ஆள் ரொம்ப நல்லவையா, அதான் நல்லாட்டி சொன்னேன் நான் ஒரு அனாதைன்னு. இந்த அனாதைக்கு இடம் கொடுத்து பாசம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி இப்போது இங்கே நிற்கிறேன் பாரு, வயன் சர்மா, WBC ஓனர், பெரிய பிஸ்னஸ் உமன், எல்லாமே தாண்டி அந்த மொத்த பட்டமும் என் அப்பா இல்லை ஷர்மாவுக்கு தான் போய் சேரும். ஷர்மா 100 வயன் சர்மாவை சாப்பிட்ருவாரியா. அந்தளவுக்கு ரொம்பவே ப்ரில்லியண்ட் இன்டெலிஜென்ட் பிஸ்னஸ்மேன். அவரை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது. நீ இப்போ மட்டும் நீ அப்பாவை பார்த்துருந்தா நீ தோற்று போயிருப்ப. நீ தோற்று போயிருப்பையா. எங்கள் அப்பா தான் வின் பண்ணியிருப்பாரு. என் அப்பா ரொம்ப ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், மை ஹீரோ, என்னோட ஹீரோ, தோற்றே போகாத
நம்பர் 1 வின்னர் என் அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேயே வந்து ஸ்டெடியே இல்லாமல் நடந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அமைதியாக கேட்டுட்ருக்காரு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆள் என் அப்பா ஷர்மா. அந்த ஆளுக்கு அவ்வளோ பேர் முன்னாடி எப்படியா அந்த மாதிரி சொல்லலாம்? தப்பில்ல. அவர் பொண்ணு தனிஷ்கா, அவளே என் அப்பா பேர் ஷர்மா பேரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டா. இதெல்லாம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தாயா? இல்லை, அவன் உன் அக்கா, அதனால நீ அவட்ட சண்டை போடாத, அவன் உன்னை பார்த்துப்பா அப்படின்னாரியா? ஆனால் பாரு, இன்னைக்கு அவள் என் அப்பா பேர் இன்னைக்கு எப்படி பேச வச்சா பார்த்தியா? நான் தான் சொன்னேன், எனக்கு என் பேர் போனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல. ஏன்னா எனக்கு ஷர்மா பேர் அவ்வளோ பிடிக்கும்யா. அந்த ஆள் தான் எனக்கு எல்லாமே. அந்த ஆள் போனோன்னே என்னால் ஏற்றுக்கவே முடியல தெரியுமா? நான் குட்டி வயசுலேயே ஏன் அம்மா அப்பா இழந்து இருந்தேன் அனாதையா. ஆனால் ஷர்மா வந்து என் லைஃப்பில் ஒரு லைட்டை கொடுத்தா இல்லையா ஷர்மா, அதாயா அந்த ஆளோட பேருக்கு எப்பயுமே ஒரு காலங்க வரக்கூடாதுன்னு இருந்தவனா. இன்றைக்கி என்னாலேயே அந்த ஆளோட பேருக்கு ஒரு கலங்க வர்றது என்னால் தாங்க முடியல. அதான் சொல்லிட்டேன், பரவாயில்ல என்னானாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஷர்மா பேரை காப்பாற்றணும். ஷர்மா இருக்கிற வரையும் சந்தோஷமாக வந்துட்டு போனார், இல்லாதப்பையும் அந்த ஆளோட பேர் அடிபடவே கூடாது அப்படின்னு நினச்சிதா நான் சொன்னதில் தப்பே இல்லை தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜங்குக்கும் ஹெட்டை நோட் பண்ணுறாரு. பார்த்துக்கோ, அந்த ஆளுக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சு அந்த மோட்டிவ், அந்த ஆளோட மோட்டிவே ஒரு அழகுடா. அவ்வளோ ஒரு அழகான மனுஷன். அந்த மனுஷனுக்கு இருந்த ஆசையெல்லாம் நிறைவேறத்துக்குள்ளேயே போய் சேர்ந்துட்டாரு. அதான் அந்த ஆளோட பிளேஸில் நான் இருந்து அந்த ஆளுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் பார்த்து பண்ணேன். அந்த ஆளுக்காக தான் எல்லாமே பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாமே. எனக்கு அப்போ அந்த ஆளோட நோக்கம் நிறைவேறணும், அதுக்காக தான் ராப்பகலாக உழைச்சையா. அந்த ஆளுக்காக தான்யா எல்லாமே பண்ணேன். கடைசியில் அந்த ஆளும் விட்டு போச்சு, அந்த ஆளோட ஃபேமிலியும் விட்டு போச்சு, அந்த ஆளோட பேரும் விட்டு போச்சு. எனக்குன்னு இப்போது யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. அவர் மனசுக்கு வந்து இப்படியே சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அழுத ஆரம்பித்தோன்னே அவர் ஃபுல்லாக அந்த ஊண்டை ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கு இருக்க அந்த பெயின், அந்த ஊண்டு எல்லாமே அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி வந்து அங்கே அழுதுட்டுருக்கிறது. அவர் அங்கே அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ப்ரோக்னாக பார்த்துட்ருக்காரு. உங்கள் கிட்ட கூட நீங்கள் வர விடலை. நீங்கள் அப்படியே அங்கே அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறீங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் பொய்யான பேரில் ஷர்மாவோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போது உனக்காக மட்டும் நான் சொத்துக்காக வந்துட்டேன்னு சொல்கிறா. என் அக்கா இல்லை, தனிஷ்கா ஷர்மா, அவள் அப்படி தானேடா சொன்னா? அப்படி தானே சொன்னா? நான் சொத்துக்காடா இதெல்லாம் பண்ணேன்? பணத்துக்காகவா? ராப்பகலா நான் உழைச்சது பூரா அந்த ஆளுக்காக தான். அந்த ஆளோட பாசம் எப்படி இருக்கோ தெரியுமா? அது சொல்லவே முடியாத அளவுக்கான பாசம்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆள் என்கிட்ட பாசத்தை கொட்டும் போது உலகத்திலேயே என்னை விட சந்தோஷமாக இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு ஹியூமனை காட்டியிருப்பாப்போ நீ முடியாது. ஏன்னா அந்த ஆள் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டாயா என்னைய. இன்னைக்கு அந்த ஆளும் இப்போ என் கூட இல்லை. அந்த ஆளோட பேர் கூட எனக்கு எழுதலை பார்த்தியா? எல்லாமே என் கையில் தான் இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது இந்த கையை விட்டு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கையெல்லாம் காட்டி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து அந்த ஹேண்ட் காமிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களோட உள்ளங்கை, அந்த கையை பிடிச்சிட்டு, யார் சொன்னா உனக்கு எதுவும் கையை விட்டுலாம் போகல, நான் தான் கூட இருக்கேன்லடி, அப்புறம் என்னடி உனக்கு, இந்த ஜியோன் ஜங்குக்கும் கூட இருக்கேன்டி
அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு உன்னால தான்டா, உன்னால தான் இன்னைக்கு, உன்னால தான் அந்த ஆளோட பேர் என்னை விட்டு போச்சு. அந்த ஆள் பேர் எல்லாம் விட்டு போனதுக்கு காரணம் நீ தான். நீ மட்டும் என்னை பார்க்காம இருந்திருந்தா, என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் அந்த பேரோடையே வாழ்ந்திருப்பேன். உன்னால தான் எனக்கு அந்த பேர் போச்சு, எல்லாமே போச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜங்குக் அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரியே பேசுகிறாரு. இல்லடி, நீ சொன்னது கரெக்டு தான். ஆனால் நான் ஒன்றும் உன்னை தப்பாக எதுவுமே சொல்லலையே, அதானே உண்மை. அப்புறம் எனக்கு இந்த வயன் சர்மா பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அந்த சர்மா பேர் உனக்கு சொந்தம் இல்லாத பேருடி. அது உன்கிட்ட இருந்து ஒன்றுமே இல்லை. நீ ஒயன்ட்ரி. இந்த ஒயன் ஜியோன் வயனாக இருக்கணும்னு நான் நினச்சேன். எனக்கு அந்த சர்மா பேரே சுத்தமாக பிடிக்கல வந்துட்டு இருக்கிறதே. எனக்கு ஒயன் சர்மா பிடிக்கவே இல்லை அந்த பேரே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டு க்யூட்டாக முறைக்கிறீங்க. என்ன சொன்ன? ஒயன் சர்மா பேர் உனக்கு பிடிக்கலையா? அப்பெல்லாம் நீ எப்படி சொல்லலாம், தப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல கோவப்படுறீங்க. அப்படியே உங்களுடைய செடியே இல்லாத அந்த காலை வந்து அப்படியே ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு, என்ன தைரியம் இருந்தால் உனக்கு வயன் சர்மா பிடிக்கலன்னு நீ சொல்லியிருப்ப. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வயன் சர்மானா ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி சொல்லலாம்? நீ சொன்னது திருப்பி வாபஸ் வாங்க. நோ, நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்படி சொன்னோன்னே ஜங்குக்கும் பார்த்துட்டு, சரிம்மா தாயே, ஓகே, வயன் சர்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ சொன்னால இது ஓகே, வயன் சர்மா தான் கிரேட் அப்படி தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்த்து கேட்டோன்னே, கரெக்ட், வயன் சர்மா தான் கிரேட்டு. அப்புறம் பியூட்டிஃபுல்லான லேடி, அப்புறம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, அப்புறம் என் அப்பா பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களோட சீக்ஸ் பிடிச்சிட்டு, உன் அப்பா ஷர்மா, ஷர்மா உன்னை வளர்த்து ரொம்ப பெரிய பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காயா? புண்ணியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டே, ஆமாம், புண்ணியம்தான் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பொண்ணு கிடச்சதுக்கு அவனுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் இருந்திருக்குடி அதான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டே, ஷர்மா உண்மையிலே ரொம்ப லக்கி தான், இந்த வயன் சர்மா கிடைக்காது அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அவரை கேட்டோன்னே, கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். அந்த ஆள் என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டான்னு உனக்கு தெரிய வேணா, நான் சொல்கிறேன் வா அந்த ஆள் பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹேண்ட் பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்லாப் கிட்ட தான் அப்படியே ஸ்டெடியே இல்லாமல் நடந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. அவரும் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த ஸ்லாப் கிட்ட 2 பேரும் நின்று அந்த 3 பார்த்துட்டு நீங்கள் ஒரு கை காமிச்சு, இதை பார்த்தியா, அதான் அங்கே இருக்கிறதா அப்பா, என் அப்பா எல்லாம் சொல்கிறாங்க. ஷர்மா பேர் எனக்கு கிடையாது, இதுக்கப்புறம் நான் ஆர்ஃபனு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். நான் ஆர்ஃபன் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னோட அப்பா எப்பயுமே அவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த 3 காட்டுறீங்க. அவரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்போது நாண்டி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் அதை அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. நீ அப்புறம் பேசு, நான் மட்டும் தான் பேசுவேன், நான் நிறைய விஷயம் சொல்லணுன்ட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஹேண்டை கிரிப்பாக பிடிச்சிட்டே, என் அப்பா ஷர்மா எப்படிலாம் பார்த்துப்பா தெரியுமா, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நிறைய செய்வாயா. ஷர்மாவுக்கு என்னை வந்து கேர் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும் அந்த ஆளுக்கு. அதனாலேயே எனக்கும் அந்த ஆளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக அங்கே பேசிகிட்ருக்கீங்க. அவரும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கார். நீங்கள் நிறையா ஸ்டோரிஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அப்பா, அதாவது ஷர்மா உங்களுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த ஸ்டோரிஸ்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் அதை கேட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. நிறைய அப்படியே உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் நடந்த அந்த ஃபன்னான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கீங்க. அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி ஸ்டெடியே இல்லாமல் அந்த மாதிரி சுற்றி சுற்றி நடந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த ஆள் என்னை ரொம்பவே கேர் பண்ணிப்பான். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன காயம் வந்தாலும் அந்த ஆளோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், அப்படி இருக்கும் தெரியுமா. எங்கள் அம்மா ஷீலா, ஷர்மாவோட ஒய்ஃப், எஸ், அவங்க என்ன தான் நான் வந்து ஷர்மாவோட ஃபேவரட் சைல்டாக இருந்தாலும்
என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தனிஷ்கா தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கு அப்போ ரொம்பவே கவலையாக இருக்கும், என்னடா இது இவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் என் அப்பா அந்த மாதிரி எனக்கு கவலைப்பட வச்சதே இல்லை. ஏன்னா அவருடைய லவ் இட்ஸ் எனஃப். அவர் லவ் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி நடந்து பேசிகிட்டே தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் பார்த்துட்டே தான் இருக்கார். இன்னைக்கு அந்த ஆள் மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். என் பொண்ணு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கா இப்போது, வயன் சர்மாவா. ஆனால் இப்போது அந்த ஆளுக்கு தெரிய வந்திருக்கும் இனிமே நான் வயன் சர்மா இல்லைன்னு. அப்போது அந்த ஆளுக்கு எவ்வளோ வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாத்தியா இப்போ நான் என்னென்னு போய் சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட, இதுக்கப்புறம் எனக்கு சர்மா பேரே இல்லை, நான் வெறும் வயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வேகமாக பேசி அழ ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, பதட்டம் ஆகிடுது. 1 செகண்டு. இல்லடி இல்லை நான் இருக்கேன், நான் புருஷன் நான் இருக்கேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன் அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சர்மா எதுவும் சொல்ல மாட்டான், நீ 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 என் கூட இரு அப்படி சொல்ல மாட்டார், நீ என்ன பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கத்தி அழுதுட்ருக்கீங்க அந்த இடத்துல. அவரால் தாங்கவே முடியல நீங்கள் அழுகிறது. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவர். நம்ம இதை பற்றி தெரியப்படுத்தாமலே இருந்திருக்கலாமா. அவருக்கு இப்போ கில்ட்டு வருது. தனிஷ்கா வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்தார்ல, அப்போவே தனிஷ்காவை அடைச்சிருந்தா இப்போ நீங்கள் இப்படி உட்காந்து அழமாட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா உனக்கு இப்போ புரியுதா பாரு. இப்போது என் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்ல. நான் ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ அவர் மேலேருந்து அழுத்துட்ருப்பாரு, ஐயோ என் பொண்ணு இல்லையா அப்படின்னு. பார்த்துக்கோ ஜங்குக். இதுக்கப்புறம் இந்த வயன் வெறும் தனியாக தான் இருப்பான். இதுக்கப்புறம் வயன் கூட அந்த சர்மா பேர் கூட இருக்காது இல்லை. நான் இதுக்கப்புறம் தனியாக தான் இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக் ஃபுல்லாக ப்ரோக் ஆகிட்டாரு. அவரால் தாங்கவே முடியல நீங்கள் அழுகிறது. இங்கே பாரு வயன், அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீ அழணுமா, சரி அழுதுக்கோ, எவ்வளோ அழணுமோ. என் பொண்டாட்டி, என்னோடய ஸ்வீட் ஹார்ட், அழுதுக்கோடி, பரவாயில்ல, நான் இருக்கேன் சரியா, நான் இருப்பேன்டி. நான் எப்பயுமே உனக்காக இருப்பேன், எப்பயுமே இருப்பேன் உனக்காக. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளோ நாள் சொல்லு, என்ன பேசணும் பேசு, கேட்குறேண்ணா. நீ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடு, உள்ளுக்குள்ளேயே வேணாண்டி, ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாது உன்னால் தாங்க முடியாத எதுவும் இந்த ஜங்குக்கால் ஏற்றுக்க கூட முடியாது. நீ அழுதுட, எல்லாத்தையும் வெளியே எடுத்துட, எதுவும் வேணாம். இதுக்கப்புறம் நீ சர்மா பேர், அந்த பேரையே நீ அப்படியே விட்டுரு, வேணாம், அது உனக்கு வேணாம் வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஹக்லேருந்து வந்துட்டு, ஏன் அப்படி சொல்கிற, எனக்கு அந்த சர்மா பேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஓரமாக போகிறீங்க. அவர் உங்களை பிடிக்கலான்ற மாதிரி வராரு. அகெயின் உங்களை பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணலான்னு வந்தால், இல்லை நீ போ எனக்கு சர்மா பேர் தான் வேணும் போ அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, உனக்கு தான் சர்மா பேர், உனக்கு மட்டும் தான் சர்மா பேர், ஓகேவா? சர்மா உனக்கு மட்டும்தான், வாடி கிட்ட வாடி அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன் போ, உன்னால் தானே இன்றைக்கி அந்த பேருக்கு ஒரு கலங்கம் வர மாதிரி ஆச்சு, அதனால நீ வேணாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பக்கம் நீங்கள் ஓரமாக போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, வயன் என்கிட்ட வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன், வயன் சர்மான்ற சாப்டரே இதுக்கப்புறம் இல்லைல்ல, போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அந்த பக்கம் ஸ்டெடியே இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீ கிட்ட வராது போ, என்னை விடு, எனக்கு நீ வேணாம் போ, சர்மா பேர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாரு, என் பொண்டாட்டியில் சொல்கிறது கேளுமா, நீ இதுக்கப்புறம் சர்மா பேர் உனக்கு வேணாம், சர்மா பேரில் என்ன உனக்கு சந்தோஷம் எல்லாமே கிடச்சிதா, நான் அதை விட டபுள் மடங்கு தரேன், ப்ராமிஸாக தரேன், ப்ராமிஸாடி, என் லவ் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். இதுக்கப்புறம்
உன்னை நான் கஷ்டப்படவே படுத்த மாட்டேன், உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். ஷர்மா ஃபேமிலியில் நீ இருந்ததை விட என்கிட்ட ஹாப்பியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்படி. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன், எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும் கேளு. லவ் வேணுமா, கம்ஃபர்ட் வேணுமா, எது வேணும் கேள்றி, நான் தரேன்டி. உங்கள் அப்பா விடவே அதிகமாக நான் தரேன்டி. ஏன்னா எனக்கு அந்த ஷர்மாவை விட உன் மேலே லவ் அதிகம்டி. அந்த ஷர்மாலாம் என் அளவுக்கெல்லாம் கூட இருந்தால் பார்த்துருக்க முடியாதுடி. நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன். ஏன்ட்ட வாடி, ஏன்ட்ட வந்துடுடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே அந்த டெரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏரியா இருக்கும், சிட்டிங் ஏரியாலாம் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வரையும் போயிட்டீங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்கள் 2 பேத்துக்கு நடுவுலையும். நீங்கள் அங்கேயே தான் நின்று அழுதுகிட்டே பேசுகிறீங்க. போ, உனக்கு தெரியாது, உனக்கு ஷர்மா பற்றி தெரில. எனக்கு உன்னை விட எனக்கு ஷர்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். வயன் ஷர்மா எப்படி இருக்கு பாரு பேர். எனக்கு அந்த ஆளோட பேர் இதுக்கப்புறம் என்கிட்ட இல்லையேன்னு எவ்வளோ வலிக்குது தெரியுமா. அந்த ஆள் என்னோட ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே அந்த ஆள் தான். இதுக்கப்புறம் வயன் ஷர்மான்ற பேரே யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் வயன், வெறும் வயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஸ்டெடியே இல்லாமல் அப்படியே நடந்துட்டு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே அந்த பக்கம் நின்று ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து கத்தி தான் பேசுகிறாரு. ஏய் நிறுத்திடி, சும்மா ஷர்மான்ட்டு. நான் எதுக்குடி இருக்கேன்? நான் உன்னை கட்டிட்டு வந்திருக்கேன்டி. நான் உன் புருஷன். நீ என் பொண்டாட்டி. இனிமேல் நீ வயன் இல்லை, வெறும் வயன் இல்லை. வயன் ஷர்மா தூக்கி போட்டுரு. வெறும் வயனும் இல்லை, நீ ஜியோன் வயன், என்னோட ஒய்ஃப், என்னோட குயின்ரி. நீ இப்படிலாம் அழுறது எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா. நான் ரொம்ப பெரிய மாஃபியா லார்டு, பிஸ்னஸ் கிங்கு, என்னன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் இப்போது நீ இப்படி அழுறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா. எனக்கு அப்படியே எதையா குத்தி கிழிச்சிக்கலான்ற அளவுக்கு வலிக்குதுடி. நீ அழாதுடி. இதுக்கப்புறம் நீ ஜியோன் வயன், நீ வயன் ஷர்மா அதெல்லாம் விட்டுரு. இதுக்கப்புறம் நீ ஜியோன் வயன், என்கிட்ட வாடி அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன தான் சொன்னாலும் வயன் ஷர்மா பேர் என்கிட்ட இல்லைல்ல. வயன் ஷர்மான்ற சாப்டரே இதுக்கப்புறம் இருக்காது. யாரும் வயன் ஷர்மான்னு என்னை கூப்பிட மாட்டாங்க. வயன் ஷர்மான்னு நான் யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியாது. இதுக்கப்புறம் வயன் ஷர்மா சாப்டர் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரையே பார்த்த மணிக்கே உங்கள் பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே விழுந்துடுறீங்க. அவருக்கு அவ்வளோதான், 1 செகண்ட் உயிரே இல்லை. வேகமாக ஓடி வராரு. நீங்கள் அப்படியே அந்த தண்ணியில் விழுந்துட்டுருக்கும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண மாதிரியே தானே விழுந்திருப்பீங்க பின்னாடி பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே விழும் போதே உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா உங்கள் அம்மா, அதாவது ஷீலா, அவங்க வந்து தான் அடாப்டட் மதர் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலி வைஸ் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்பிளான ஒரு மேரேஜ் இருந்திருக்கும். அந்த மேரேஜில் வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர்னே சொல்லலாம். அந்த டைமில் வந்து அந்த ஸ்டெப் ஃபாதர் எப்படின்னா அடித்து சித்திரவதைப்படுத்துகிற மாதிரி, இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து கிள்றது, அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணி அதில் ஹாப்பினஸ் பார்க்குற ஒரு சேடிஸ்ட் ஃபெல்லோ. ஸோ அப்படி தான் ஒரு நாள் உங்களை வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் முக்கி அப்படியே வந்து உங்களை தள்ளி விட்டு அந்த மாதிரி விளாண்டுருப்பான். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் வருது. அந்த ஆள் அங்கே நின்று சிரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டெப் ஃபாதர் சொன்னல, அவன் அங்கேருந்து சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது. அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் சின்ன வயசில் எப்படி விழுந்து அப்படியே கதறிட்டு இருந்தீங்களோ, அப்போ கதறும் போது அவன் அங்கே நின்று பார்த்து சிரிச்சானோ, இப்போ நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே முங்கும் போதும் உங்களுக்கு அப்படியே அந்த ஆள் அங்கே நின்று சிரிக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணியிலே வந்துட்டு உங்களோட டியர்ஸும் வந்து அப்படியே ஜாயின் ஆகுது. இந்த merge ஆகிற அளவுக்கு உங்கள் கண்ணீரும் வருது. அப்படியே நீங்கள் பொறுமையாக கண்ணை மூடுறீங்க. அப்போ உங்களுக்கு தண்ணிக்குள்ளே யாரோ குதிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த தண்ணியில் தான் யார் அது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம ஜங்குக் தான் உங்களை டைட்டாக வந்து பிடிச்சிட்டு உங்களை மேலே தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்த மணிக்கே கண்ணை மூடிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல், லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணை மூடிடுறீங்க. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு மேலே வராரு. தூக்கிட்டு வந்து மேலே படுக்க வச்சுட்டு, வயன் எந்திரி, வயன் எந்திரி, இங்கே பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. பட் நீங்கள் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, தண்ணி அடியில் போயிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு முழிக்க முடியல. நீங்கள் அப்படியே அந்த அண்டர் வாட்டரில் இருந்தனால அப்படியே அந்த ஒரு அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி நிலைமையில் படுத்துருக்கீங்க. வயன் இங்கே பாரு, என்னை பாரு, நான் பிடிச்சிருக்கேன், இங்கே பாரு, என்னை பாருடி,
என்னை பாரு ஒயன், இங்கே பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு அந்த டைம் வந்துட்டு எதுவுமே மைண்டில் வேலை செய்யலை. அவரோட உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. ஏ ஒயன், இங்கே பாரு, எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. இங்கே பாரு, உனக்கு நான் இருக்கேன், அதே மாதிரி எனக்கு நீ இருக்க, நமக்கு நம்ம இருக்கோண்டி. எதுக்குடி இப்படி லூசுத்தனமான வேலைலாம் பண்ணுற? நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? என்னடி இது? ஏன்டி இப்படி கொல்லாமல் கொல்ற? எனக்கு நீ வேணுடி ஒயன், இங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஸ்ட்டில் வந்துட்டு ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சிபிஆர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடியதாக இருக்கீங்க. அவர் உங்களுக்கு பொறுமையாக வந்துட்டு சிபிஆர் அந்த மவுத் டு மவுத் ப்ரீத் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்படியே ஒரு செஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாரு, இல்லை பாரு வயன், கண்ணை மூடிடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் காஃப் பண்ணுறீங்க, தண்ணி உள்ளே போனோன்னே இதுவாக இருக்கும் இல்லையா, ஸோ லைட்டாக அது வெளியே வருது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒயன், இங்கே பாரு, நான் ஜங்குக்கு இருக்கேன்டி, கூட உன் புருஷன் இருக்கேன்டி, என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன நான் செத்துட்டேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு நீ எப்படி சாவ? நான் இருக்கும்போது உன்னை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே லைட்டாக இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. ஜங்குக்கும் உங்ககிட்ட வராரு. முட்டாள், நான் ஜியோன் வயன், இந்த ஜியோன் வயன் சாக மாட்டாடா, அவள் புருஷன் சாகவும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஷாக்காக சர்ப்ரைஸாக பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அந்த இடத்துல வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஸ்மைல் பண்ண மாதிரி தான் படுத்திருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. டு பி கண்டினியூட் ஆமீஸ். எஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது யுவர் பிலவ்ட் ஆத்தரானா. லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, லவ் யூ ஆல். சராங்கே பராஹே பகஷிப்போ.